வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் கட்சி தாவல்களும் நாள்தோறும் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. ஒரு கட்சியில் இருப்பவர் இன்னொரு கட்சிக்கு சென்று வேட்பாளராவதும், இன்னொரு கட்சியில் வேட்பாளர் வாய்ப்பு கிடைக்காதவர் டக்கென இன்னொரு எதிர்கட்சிக்கு போய் சேருவதும் இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வரிசையில் நேற்று நடிகர் மீசை ராஜேந்திரன் என்பவர் தேமுதிகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தார். நேற்று மதியம் அவர் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில், நான் 31 ஆண்டுகளாக கேப்டன் விஜயகாந்த் மன்றத்திலும் 21 ஆண்டுகளாக தேமுதிகவிலும் தொடர்ந்து பயணித்து வந்தேன். என்னுடைய விசுவாசத்துக்கு தகுந்த மரியாதை இங்கு கிடைக்காததால் நான் இந்த கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவர் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் எழுதி அந்த கடிதத்தின் மையின் ஈரம் காய்வதற்குள் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் இணைந்து விட்டார். என்ன நடந்தது? 31 ஆண்டுகளாக கேப்டன் விஜயகாந்த் மன்றத்தில் இருந்தவர், அவருக்கு விசுவாசியாக இருந்தவர், விஜயகாந்த் அவர்களால் நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டவர், திடீரென ஒரே நாளில் இப்படி ஒரு முடிவு எடுக்க என்ன காரணம் என்று விசாரித்த போது கிடைக்கின்ற தகவல்கள் நம்மை திடுக்கிட வைக்கின்றன. அப்படி என்ன நடந்தது என்றால், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது தேமுதிக சார்பில் போட்டியிட ஒரு வேட்பாளராக தனக்கு ஒரு வாய்ப்பு தரும்படி திருமதி பிரேமலதா அவர்களிடம் மீசை ராஜேந்திரன் அவர்கள் வாய்ப்பு கேட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே 2006, 2016, 2021 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டவர். திருநெல்வேலி, ஆலங்குளம் தொகுதிகளில் போட்டியிட்டு அவர் வெல்லவில்லை 3 முறையும். 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியின் போது அவருக்கு வாய்ப்பு தரப்படவில்லை. இப்பொழுது திமுக கூட்டணி எனும்போது இப்பொழுது வாய்ப்பு கிடைத்தால் நாம் எளிதாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் என்கிற நம்பிக்கையில் அவர் கேட்டிருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அந்த அதிருப்தியின் காரணமாக அவர் அதிமுகவுக்கு போய் சேர்ந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இது குறித்து மேலும் விசாரித்த போது நமக்கு கிடைத்த தகவல்கள் அதிர்ச்சி தரக்கூடியவையாக இருக்கின்றன. இந்த தேர்தலில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திடீரென திமுகவுடன் கூட்டணி அமைத்து 10 சட்டமன்ற தொகுதிகளும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் பெற்றுக்கொண்டார். தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாகவே தேமுதிகவின் சார்பில் ஒருவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிவிட்டார். இது திடீரென அந்த கட்சிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடித்து விட்டது. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக மற்ற எல்லா கட்சிகளையும் விட பெரும் பலனடைந்தவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான். தேமுதிக கட்சி தான் பலனடைந்திருக்கிறது. இந்த தேர்தலில் 2 கூட்டணிகளும் தேமுதிகவை கலற்றிவிட்டிருந்தால் அந்த கட்சி இதோடு காணாமல் போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய உயிர் கொடுத்து அவர்களுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்து 1 மாநிலங்களவை உறுப்பினரும் கொடுத்து திமுக உயிர்த்தலை வைத்து விட்டது என்கிற விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தன. இந்த நேரத்தில் அவர் திமுக கூட்டணியில் சேருவதற்காக என்னவெல்லாம் நடந்தது என்கிற விஷயங்களையும் தேடி பார்த்தபோது, வழக்கம்போல் பெரிய கட்சிகள் கூட்டணி சேரும்போது சிறிய கட்சிகளுக்கு ஒரு பெரும் தொகை தேர்தல் செலவுக்கு என்று கொடுப்பது வழக்கமாக மாறிவிட்டது. அதுதான் தேர்தல் கூட்டணியிலேயே தீர்மானிக்கிறது என்பது அரசியல் புரிந்தவருக்கு நன்றாக தெரியும். அரசியல் மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இதை அறிவார்கள். இந்த முறையும் 10 சட்டமன்ற தொகுதியில் 1 மாநிலங்களவை உறுப்பினர் கூடுதலாக சுமார் 200 கோடி ரூபாயை தேமுதிகவுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தகவல் மேல்மட்டங்களில் கசியும் ரகசியமாக இருக்கிறது. இதை அறிந்த ஒரு மீசை ராஜேந்திரன் அவர்களும், எனக்கும் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுங்கள், எந்த தொகுதியானாலும் சரி, நான் இவ்வளவு ஆண்டுகள் கட்சியில் இருந்திருக்கிறேன், உங்களுக்கு இவ்வளவு விசுவாசமாக இருந்திருக்கிறேன். அண்மையில் அவருடைய குடும்ப நிகழ்ச்சியில் கூட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது பெரிய செய்தியாக எல்லாம் வந்தது. இவ்வளவு தூரம் நான் செய்திருக்கிறேன், எனக்கு கொடுங்கள், நானும் சட்டமன்ற உறுப்பினராகி உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் திருமதி பிரேமலதா அவர்கள் பற்றி அவர்கள் இந்த திமுகவிலிருந்து கிடைத்த பெருந்தொகை போதாது என்று தன்னுடைய கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற அனைவரும் ஒரு தொகை கொடுத்தால்தான் நான் வேட்பாளராகவே அறிவிப்பேன் என்று அந்த வேட்பாளர்
வாய்ப்பை விலைபேசியதாக சொல்லப்படுகிறது. அப்படி அவர் 10 தொகுதிகளில் 2 தொகுதிகள், ஒரு தொகுதியில் அவரும் ஒரு தொகுதியில் அவருடைய மகனும் போட்டியிடுகிறார்கள். மீதி 8 தொகுதிகளுக்கும் தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் யார் 5 கோடி ரூபாய் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வேட்பாளர் வாய்ப்பு என்று அவர் அறிவித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதன்படி அப்படியானால் அந்த 5 கோடி நானும் கொடுக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு தொகுதியை கொடுங்கள் என்று திரு மீசை ராஜேந்திரன் அவர்கள் கேட்டதாகவும் அதை பிரேமலதா அவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் ஒரு துணை நடிகர் தான், பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவரா என்று தெரியவில்லை. அவர் துணை நடிகர் தான். வருமானம் என்பது அவருக்கு எவ்வளவு, அதாவது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் என்று உயர்தர மேல்தட்டு வர்க்கம் அப்படிங்கிற அளவில் தான் அவர் இருக்கார். பெரிய பணக்காரர் என்று சொல்லப்படுகிற அளவில் அவர் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால் அவர் அவசரமாக இந்த ஒரு தொகையை புரட்டி திருமதி பிரேமலதா அவர்களிடம் கொடுத்து விட்டால் நமக்கு ஒரு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும். இந்த தேர்தலில் இப்பொழுது திமுக கட்சிக்கு இருக்கிற ஒரு நன்மதிப்பு காரணமாக நாமும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம், நாம் வெல்லுகிற வாய்ப்புள்ள தொகுதியாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், நாம் நடிகர் என்பதால் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் போட்டியிட முடியும் என்று நம்பி அவர் முயன்றிருக்கிறார். அந்த 5 கோடி ரூபாய் தொகையை புரட்ட அவர் முயன்றிருக்கிறார். ஆனால் அவரால் அவ்வளவு புரட்ட முடியவில்லை என்றும், சுமார் 3 கோடி ரூபாய் வரை அவர் தயார் செய்து விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. 3 கோடி ரூபாயை தயார் செய்து வைத்துக்கொண்டு திருமதி பிரேமலதா அவர்களை அணுகி, நான் இப்பொழுது 3 கோடி கொடுத்து விடுகிறேன், தேர்தல் முடிந்தவுடன் உங்களுக்கு 2 கோடி கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிரேமலதா அவர்கள், அதெல்லாம் முடியாது, யாராக இருந்தாலும் 5 கோடி இப்பொழுதே கொடுப்பவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு என்று அவர் சொல்லிவிட்டார். அதன் விளைவாக அதற்கு பிறகு அவரும் அந்த மீதி 2 கோடியை புரட்டுவதற்கு நிறைய நாட்கள் முயற்சி செய்திருக்கிறார். அந்த முயற்சி பலிதமாகவில்லை. அவரால் அந்த 5 கோடியை புரட்ட முடியவில்லை. அப்பொழுது மீண்டும் அவர், இவ்வளவு நான் முயற்சி செய்தேன், இப்படியெல்லாம் முயற்சி செய்தேன், எனக்கு பணம் கிடைக்கவில்லை, என்னை நம்பி கொடுங்கள், நான் உங்களோடு தான் இவ்வளவு ஆண்டும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை நம்பி வாய்ப்பை கொடுங்கள், நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று அவர் கேட்டிருக்கிறார். அதற்கு திருமதி பிரேமலதா அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் தான் அவர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். அதாவது பணம் என்பது கூட இரண்டாவது. இவ்வளவு ஆண்டு நான் அவர்களுடனே இருந்திருக்கிறேன், அவர்களுக்காக இவ்வளவு விசுவாசமாக உழைத்திருக்கிறேன், என்னை அவர்கள் இந்த விஷயத்தில் நம்பவில்லையே என்பதுதான் அவருடைய வேதனைக்கு காரணமாக இருந்திருக்கிறது. அவருடைய பதவி விலகல் கடிதத்திலும், கட்சியிலிருந்து விலகுகிறேன் என்று சொல்கிற கடிதத்திலும், நான் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தேன், அதற்கு தகுந்த மதிப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார். இந்த கடிதம் வெளியான பிறகு ஊடகத்திலிருந்து பலர் அவரை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் பேசியதாக ஒரு ஆடியோ துண்டு வெளியானது. அதிலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவரிடம் கேட்கிறார்கள், என்ன உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன கருத்து வேறுபாடு, எந்த அடிப்படையில் பிரிந்தீர்கள் என்று கேட்கிறார்கள். இல்லை, சரியா பல விஷயங்களிலே ஒத்து வரவில்லை என்று அவர் சொல்கிறார். என்ன ஒத்து வரவில்லை என்று சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் என்ற அந்த செய்தியாளர் கூடவே அவரே கேட்கிறார், திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்கிறார். உடனே அவர் அப்படியும் வைத்துக் கொள்ளலாம், தலைவர் இருந்தவரை, அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருந்தவரை திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார், திமுகவை எதிர்த்து விமர்சனம் செய்து கொண்டிருந்தார், இவர்கள் அவர்களுடன் கூட்டணி வைத்து விட்டார்கள், அதனால் நான் விலகிவிட்டேன் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த செய்தியாளர் எடுத்துக் கொடுத்த பிறகு அவர் சொல்கிறாரே ஒழிய அவர் வாயிலிருந்து அது வரவில்லை. ஏனெனில் அவர் திரும்ப திரும்ப சொல்வது, நான் அவர்களுக்கு மிகுந்த விசுவாசமாக இருந்தேன், திரு கேப்டன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் மிகுந்த விசுவாசத்துடன் தான் இவ்வளவு ஆண்டுகளும் செயல்பட்டேன், ஆனால் அந்த விசுவாசத்துக்கு தகுந்த மதிப்பு எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றுதான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார். அந்த அப்படி என்ன விசுவாசம் அவர் காட்டினார், அதுக்கு என்ன என்று விசாரிக்க போகையில் தான் நமக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. இந்த 8 தொகுதிகளுக்கும் ஒரு தலா 5 கோடி என்று அவர் சுமார் 40 கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டார் என்றும், அந்த 40 கோடியில் ஒரு 2 கோடி குறைவாக இருக்கிறது என்பதற்காகத்தான் இவர் திரு மீசை ராஜேந்திரன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதுதான் அவருக்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் சொல்கின்றன. அதாவது வாய்ப்பே இல்லை, அதாவது அவரால் பணமே புரட்ட முடியவில்லை என்றாலும் சரி, அவர்கள் கேட்ட தொகையை நம்மளால் கொடுக்க முடியவில்லை, நம் வாய்ப்பை எதிர்பார்ப்பது தவறு என்று அவர் நினைத்திருக்கலாம், மனம் சமாதானம் அடைந்திருக்கலாம். அல்லது
இவ்வளவு வருஷம் நாம் கட்சியில் உழைத்திருக்கிறோம், இவர்கள் பணம் வாங்கி கொண்டு ஒரு வேட்பாளர் வாய்ப்பை விற்பனை செய்கிறார்களே என்கிற கோபம் இருந்திருந்தால் அந்த முயற்சிக்கு அவர் போயிருக்க மாட்டார். அதனால் அவர் வெளியில் வந்தார் என்று சொன்னால் அந்த முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருக்க மாட்டார். அவர் கைக்கு எட்டது இருக்கிறது, 5 கோடி ரூபாய் கொடுத்து விட்டால் நாம் 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், பல கோடி சம்பாதிக்கலாம், ஒரு பெரிய புகழ் அடையலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய கனவில் ஆசையில் அவர் இருந்திருக்கிறார். அந்த ஆசை மிகவும் கிட்டே வந்து விலகி போனதால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் அவருடைய நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து நமக்கு கிடைக்கும் தகவலாக இருக்கிறது. இந்த தகவலின் மூலம்தான் ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு அந்த கட்சியின் தமிழ்நாடு தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் பணம் வாங்கி கொண்டு அதை விற்பனை செய்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் அந்த கட்சியில் சிலராலேயே முன்வைக்கப்பட்டன. அவை அப்படியே நலிந்தும் போய்விட்டன. அவர்கள் சமாதானப்படுத்தப்பட்டார்களா, என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. மறுபடியும் அந்த குற்றச்சாட்டுகள் எழாமல் அடுத்தடுத்து வேலைகளுக்கு சென்று விட்டார்கள். இங்கே இவரை பொறுத்தவரைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் வெளிப்படையாக வரவில்லை. திடீரென இவர் மீசை ராஜேந்திரன் ஒரு 31 ஆண்டு காலமாக அவர்களுடன் இருந்தவர், 21 ஆண்டு காலமாக கட்சியில் பயணித்தவர், திடீரென விலகப் போகும்போதுதான் என்னவென்று விசாரித்தால் இவ்வளவு பெரிய விற்பனை அவர் செய்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த இடத்தில் இப்படி ஒரு வேட்பாளருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தால்தான் வேட்பாளர் வாய்ப்பு என்கிற இடத்துக்கு அவர் வருவதற்கு காரணம் அவர் மட்டும் இல்லை. திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்த பொழுதே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது பெரும்பாலான வேட்பாளர்களிடம் அப்படி பணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலையும் இப்பொழுது சொல்கிறார்கள். அதனால்தான் திரு அருண் பாண்டியன் உட்பட ஒரு மைக்கேல் ராயப்பன் உட்பட ஒரு 7 பேர் இதிலிருந்து விஜயகாந்த் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் போய் சேர்ந்தார். விலகி போனார்கள், சிலர் திமுகவில் சேர்ந்தார்கள், சிலர் வெளியில் இருக்கிறார்கள் என்று நடந்தது. அதற்கு காரணம் நாங்கள் பணம் கொடுத்து சீட்டு வாங்கி வென்றோம், பணம் கொடுத்து, அதாவது நாங்கள் விலைக்கு வாங்கின எம்எல்ஏ சீட்டு நாங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்துவோம் என்கிற மனநிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள். தேமுதிக நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக் கொடுத்தது, அதற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்கள் விலகி போனதற்கு காரணமாக அவர்கள் வெளியில் சொன்னது, நாங்கள் பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கினோம், அதை எங்கள் விருப்பப்படி நாங்கள் பயன்படுத்துவோம் என்கிறதாகத்தான் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதே நடைமுறையைத்தான் இப்பொழுதும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாராது வந்த வாய்ப்பு போல் ஒரு 10 சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் கிடைத்திருக்கிறது. திமுக கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் கிடைத்த நன்மதிப்பு இப்பொழுது அவர்கள் பம்பரமாக சுழன்று மற்ற எல்லாரையும் விட, அதாவது ஆளுங்கட்சி என்று மெத்தனமாக இல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி பெண்கள் மனதில் நன்மதிப்பை பெற்றிருக்கிறோம் என்று மெத்தனமாக இல்லாமல் புதிதாக கட்சி தொடங்கியவர்களைப் போல மிகவும் பம்பரமாக சுழன்று வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மையும் சேர்த்து வெற்றி பெற வைத்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கையில் கூட்டணி கட்சிகள் அனைவரும் இருக்கிறார்கள். அந்த இடத்தில், அப்படிப்பட்ட இடத்தில் நாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிட்டால் நிச்சயம் வெற்றி பெற்று விடலாம் என்று மீசை ராஜேந்திரன் மிகவும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை பொய்த்து போயிருக்கிறது. அதற்கு காரணம் ஒரு கட்சியின் தலைமை, கட்சி தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள், விசுவாசமான தொண்டர்கள், உண்மையும் நேர்மையும் கொள்கை திறனும் கொண்டவர்கள் என்று பார்த்து தேர்ந்தெடுக்காமல் யாரிடம் பணம் இருக்கிறதோ அவர்களை வேட்பாளராக அறிவிப்போம் என்கிற முடிவுக்கு இது போன்ற கட்சி தலைமைகள் வருவதன் காரணமாகத்தான் இது மாதிரியான தவறுகள் நடக்கின்றன. இன்றைக்கு திரு மீசை ராஜேந்திரன் அவர்கள் திடீரென தேமுதிகவில் இருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தவுடன் தான் இது குறித்து நாம் என்ன நடந்தது என்று விசாரிக்க போகையில் தான் இவ்வளவு தகவல்கள் வெளியே வருகின்றன. இல்லாவிட்டால் இந்த தகவல்கள் வெளியே வராமல் அப்படியே காற்றோடு கரைந்து போயிருக்கும். அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் தெரிந்த விஷயமாகவே இருந்திருக்கும். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, கட்சி தலைமைகள், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸில் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, அதே போல் இப்பொழுது இந்த கட்சியிலும் நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, இந்த சின்ன கட்சிகள் எல்லாமே தேர்தல் நேரத்தை ஒரு பெரிய வியாபாரத்துக்கான நேரமாக பார்த்து இந்த நேரத்தில் நாம் பெரும் தொகை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற முடிவோடு மட்டுமே களத்தில் இருக்கிறார்கள் என்பது புரிய வருகிறது. சில நேரங்களில் திமுகவோ அதிமுகவோ இவர்களை லெப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அலட்சியமாக இவங்களோட நடந்துக்கிறாங்க, அவங்கள ரொம்ப தகுதி குறைவாக பேசுகிறாங்கன்ற குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லப்படும்.
அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்றது இப்போதான் நமக்கும் தெரிய வருது. இப்படி பணத்துக்காக அலைந்தால், பணம் பணம் என்று அலைந்து பணத்துக்காக தங்களை அடகு வைக்க துணிபவர்களிடம் அவர்களுக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? பணம் எல்லாம் வேண்டாம், எங்கள் கட்சிக்கு ஏற்ற, எங்கள் கட்சிக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, அதுக்கேற்ற தொகுதி கொடுங்கள், நாங்கள் வென்று காட்டுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும், தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்க முடியும். ஆனால் எங்களுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது, இவ்வளவு தொகுதிகளில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது, அதனால் எங்களுக்கு இவ்வளவு தொகை கொடுங்கள் என்று நீங்கள் போய் பேரம் பேச போகும்போதுதான் அந்த பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளை மதிக்காமல் போகின்றன என்பது ஏற்கனவே அரசியல் அரங்கில் பேசப்படுகிற விஷயம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்பொழுது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து அந்த கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் பெற்றுவிட்டார் என்பது அவருடைய பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. அதே புத்திசாலித்தனத்தோடு நடந்து சட்டமன்றத்திலும் சில உறுப்பினர்களை பெற்று அவர் கட்சியை மேற்கொண்டு வலிமைப்படுத்துவார் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த தகவல் வெளியாகி பேர் அதிர்ச்சியை தருகிறது. இந்த எண்ணத்தில் இருந்தால் எந்த கட்சி என்று இல்லை, எந்த கட்சியுமே வளராது, வளரவும் முடியாது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் என்று 8 தொகுதிக்கு 40 கோடி ரூபாய் பெற்றார் என்பதும், மீசை ராஜேந்திரன் அவர்களிடம் 5 கோடி கேட்டு அவரால் புரட்ட முடியாமல் 3 கோடி வரைக்கும் தயார் செய்துவிட்டு வெறும் 2 கோடிக்கு தன்னை நம்பாமல் விட்டுவிட்டார்களே என்கிற கோபத்தில் அவர் அதிமுகவுக்கு போனார் என்பதும் அந்த கட்சியினுடைய மேல்மட்டத்திலும் மீசை ராஜேந்திரன் அவருடைய வட்டத்திலும் அவர்களுக்குள் பேசிக்கொள்கிற விஷயமாக இருக்கிறது. பொதுவெளியில் குற்றச்சாட்டாக கூட வரவில்லை. ஆனால் திடீரென ஒருவர், இவ்வளவு ஆண்டு காலம் இருந்த ஒருவர் இப்படி ஒரு முடிவெடுப்பதற்கு இதுதான் பொருத்தமான காரணமாக இருக்க முடியும் என்று தெரிகிறது. அதனால் இந்த தகவலை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி. இதனுடைய ஒரு சரி தவறுகள், லாப நட்டங்கள், உண்மை பொய்கள் எல்லாவற்றையும் முழுமையாக சம்பந்தப்பட்டவர்கள் வெளியில் சொன்னால்தான் அது உறுதி. ஆனால் இப்பொழுது நீங்கள் தேமுதிகவினுடைய மேல்மட்டத்திலும் சரி, மீசை ராஜேந்திரன் அவருடைய உள்வட்டத்திலும் சரி விசாரித்து பார்த்தால் இந்த தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடந்தவை என்றுதான் சொல்கிறார்கள். இந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இந்த காணொளி. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள், அது சிறிய கட்சிகள் எப்படி நடந்து கொள்கின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் இந்த செயல் இருக்கிறது. இது மிகவும் தவறானது என்பதை நாம் சுட்டிக்காட்டவே இதை நான் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.